தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். உங்களுக்கு எந்த டீட்டெயில் வேணாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல், நீங்கள் எதுனாலும் கேட்கலாம். அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்ட்ரோடக்ஷன் டு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872. ஸோ நம்ம இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை அதில் இருக்க பிரிவுகள்லாம் என்ன சொல்லுது, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதில் என்னென்னலாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து இதோட இன்ட்ரோடக்ஷன், ஸோ ஐஏ ஆக்ட்னா என்ன, அதில் என்னென்னலாம் அதோட அம்சங்கள்லாம் என்னென்னலாம் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். இந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஃபஸ்ட்டு இதனால் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஐபிசியோட வீடியோஸ் பார்த்துருப்போம். இந்தியன் பீனல் கோடோட இந்திய தண்டனை சட்டம் என்னெல்லாம் சொல்லியிருக்கு. ஸோ பேசிக்காக இந்தியன் பீனல் கோடில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வந்து நம்ம வந்து குற்றமாக கருதப்படுகிறது இந்தியா முழுக்க. அதே சமயத்தில் அதில் என்னென்னலாம் வந்து குற்றங்கள், அதோட பனிஷ்மெண்ட் என்னன்றது ஐபிசியில் பார்த்துருப்போம். சிஆர்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ப்ரொசீஜர், ஒரு கிரிமினல் நடவடிக்கையில் அதற்கான இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள், ப்ராசஸ் என்ன, அவங்க ப்ரொசீஜர் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுலேருந்து அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்தில் நிறுத்துறது வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி கோர்ட்டில் என்னென்ன ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ சிஆர்பிசியில் இதை கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். இந்த 2 வீடியோவுமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் அந்த ஃபோல்டருக்குள்ளே சிஆர்பிசி அந்த ஐபிசிக்குள்ளே இருக்க வீடியோஸை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஐஏ ஆக்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க இப்போது ஒரு குற்றத்தை வந்து நீங்கள் சமர்ப்பிக்கிறீங்க. லைக் வந்து ஒரு குற்றம் நடந்ததுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் அதன் பேரில் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு எஃப்ஐஆர் பண்ணுறாங்க. இப்போது அந்த எஃப்ஐஆர் போடுறதுக்கு பிஃபோர் தட் ஒரு இன்வெஸ்டிகேஷன், அந்த இன்வெஸ்டிகேஷன் சமயத்துலேயும் சரி, நீதிமன்றத்துலேயும் சரி, இதற்கான ட்ரையல் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது ஒருத்தர் மேலே ஒரு குற்றத்தை சுமத்தினா மட்டும் பத்தாது, அதற்கான எவிடன்ஸ், ஆதாரங்கள் எவ்வளோ முக்கியம், அந்த ஆதாரங்கள் என்ன மாதிரி ஆதாரங்களை அந்த ஃபேக்ட்டுக்கு வந்து ரெலவன்சியாக இருக்குது. அதாவது ஒரு குற்றத்தை இன்னொருத்தர் மேலே சமர்ப்பிக்கிறோம், அப்போ அந்த சுமத்தும் போது அந்த குற்றத்தை நிரூபணம் பண்ணுறதுக்கு அங்கே நடந்த நிகழ்மை, அதாவது ஃபேக்ட் வந்து என்ன, அந்த ரிலவன்சி ஆஃப் ஃபேக்ட், அது எப்படி வந்து அந்த வே வந்து அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன ப்ரூஃப், எந்த ப்ரூஃபை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தாலும் சரி, முதல் கட்ட விசாரணையாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நீதிமன்ற விசாரணையாக இருந்தாலும் சரி, என்ன ப்ரூஃபெல்லாம் வந்து சமர்ப்பிக்கிறோம், அதை எப்போ வந்து என்னெல்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் எவிடன்ஸ். ஒரு எவிடன்ஸுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. எதை வந்து முதன்மை எவிடன்ஸாக வந்து கருதப்படுது, எது வந்து செகண்டரி எவிடன்ஸ். ஸோ இந்த எவிடன்ஸ் எந்த நேரத்தில் சமர்ப்பிக்கிறோம், அந்த எவிடன்ஸால் என்னெல்லாம் வந்து நிரூபிக்கப்படுறது, ஸோ அதோட முக்கியத்துவம் என்ன. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் ஆக்டில் 3 பார்ட்டாக வந்து பிரித்து அதில் வந்து அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலும் இன்னும் இன்டெப்த்தாக இந்த ஐஏ ஆக்டோட அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா, ரிலவன்சி ஆஃப் ஃபேக்ட், ஒரு ஃபேக்டை அதனுடைய வேலையை எப்படி வந்து அது உண்மையில் நடந்ததோ அந்த ரிலவன்சி சம்பவத்துக்கு, இப்போ ஒரு ஐவிட்னஸ் இருக்கார், ஒரு சம்பவம் நடக்குது, அப்போ அந்த சம்பவம் நடக்கும்போது அதை வந்து எப்படி வந்து அவர் நரேட் பண்ணுறாரு, அங்கே நடந்ததை அதை சொல்லும் போது, அதே மாதிரி ஒரு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனில் அங்கே வந்து செக் பண்ணுறாங்க, செக் பண்ணும்போது ஒரு சீசர் மகசர், நம்ம இதை பற்றியெல்லாம் பார்த்துருப்போம், ஸ்கெட்சு, அப்சர்வேஷன் சீசர் மகசர், அங்கே இருக்கிற பொருளில் கைப்படும் போது, ஒரு இன்குவஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து எடுக்கும்போதோ அங்கே அப்சர்வேஷன் பண்ணும்போது அந்த நிகழ்மை என்ன சொன்னாரோ அந்த ரிலவன்சி வந்து இருக்குதா. ஸோ இது மாதிரி அந்த நடந்த ஃபேக்டை அந்த கன்வே பண்ணுறதுல என்ன வந்து உண்மை இருக்கிறதுன்றத, அந்த உண்மையை எப்படி வந்து கொண்டு வர்றது, எப்படி சொல்கிறது, இதற்காக விஷயங்களில் வந்து இதில் வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் அட்மிஷன், ஒரு எவிடன்ஸை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் எவிடன்ஸை அட்மிஷன் பண்ணிக்கலாமா இல்லை வேண்டாமா, என்ன எவிடன்ஸ் எல்லாம் அட்மிஷன் ஆகும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ், ஒருவேளை ஒரு எவிடன்ஸ் வந்து சமர்ப்பிக்கிறோம், அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸில் ஒரு விதமான சம்பவம் நடந்திருக்கு, அப்போது அங்கே என்ன மாதிரியான எவிடன்ஸ் எல்லாம் அந்த குற்றத்துக்கு வந்து சமர்ப்பித்தா அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி எவ்வளோ எவிடன்ஸ், ஹவு மச் ஆஃப் எவிடன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண ஒரு குற்றத்தை வந்து நிரூபணம் பண்ண, அதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதாவது குவாலிட்டி முக்கியமாக இல்லை குவான்டிட்டி ஆஃப் எவிடன்ஸ் முக்கியமானு பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டி தான் முக்கியம். ஒரு 15 எவிடன்ஸை கொடுத்தாலும் அதுக்கு ஈக்குவலாக ஒரே ஒரு ஐ விட்னஸ், அதாவது ப்ராப்பரான விட்னஸ் இருந்தால் அதோட வேல்யூ வந்து இன்னும் வந்து அதிகம். ஸோ அப்போது அதோட ப்ராப்பர்னஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது கோர்ட்டில் வந்து
எப்போ வந்து இதுக்கான ரிலவன்ஸான விஷயத்தை வந்து ஜட்ஜி வந்து நீதிமன்றத்தில் இந்த விசாரணை கேட்டுட்டு இருக்காரு. அப்போ அந்த கோர்ட்டில் இதற்கான ரிலவன்சி அந்த ஃபேக்டை சொல்கிறதுக்கான விஷயங்கள்லாம் என்ன? அதுக்கப்புறம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்டேருந்து இப்போ ஃபோரன்சிக் இன்வெஸ்டிகேஷன், ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டு, இந்த ரிப்போர்ட் எல்லாம் கொண்டு வரும்போது அதோட முக்கியத்துவம் என்ன? அந்த ரிப்போர்ட்டில் யாரெல்லாம் வந்து அதில் சிக்னேச்சர் பண்ணியிருக்கணும், என்ன டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் கோர்ட்டில் அக்செப்ட் பண்ணப்படும், என்ன பனிஷ்மெண்ட்டுக்கு, என்ன குற்றத்துக்கு, அதுக்கு என்னென்னலாம் ரிலவன்சி, இந்த மாதிரி விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் ஒரு கேரக்டர், ஒரு பர்சனோட கேரக்டர் எவ்வளோ முக்கியம், அவர் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ்லி கன்விக்ட் ஆயிருக்காரா, இல்லை அவரோட கேரக்டர் வந்து ஒரு நேச்சரே வந்து அவருக்கு வந்து ஒரு ஹார்ஷ் கேரக்டரா, அந்த மாதிரியான ஒரு பேட் இம்ப்ரெஷன் ஆர் குட் பிஹேவியர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு விதமாக இதில் பார்க்கப்படுறது. எந்த ஃபேக்டை வந்து இப்போ வந்து ஓரல் எவிடன்ஸ் எடுத்துக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து டாக்குமெண்ட் இல்லாமல் ஓரல் எவிடன்ஸ் இருக்கும். ஸோ ஓரல் எவிடன்ஸ் வாக்கு மூலமாக கொடுத்த அந்த பர்டிகுலர் ப்ரூஃப் எப்போ வந்து அக்செப்ட் பண்ணப்படும். அதே சமயத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் எதுக்கு வந்து சமர்ப்பிக்கணும், ஓரலை விட டாக்குமெண்ட்ரி வந்து எந்த லெவலுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தருது, ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஒருவேளை ப்ரிசப்ஷன் இந்த ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை வந்து ஒரு நம்பகத்தன்மையான டாக்குமெண்ட்டாக இருக்குமா இருக்காதா, அதை வந்து ப்ரிசம்ஷன் வந்து கோர்ட் இந்த மாதிரியான டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிறாங்க, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும். எப்போ வந்து ஒரு ஓரல் எவிடன்ஸை விட அதை வந்து எக்ஸ்க்ளூசிவ் பண்ணி அதுக்கு பதிலாக ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை முக்கியத்துவம் கொடுக்கறது. அதே சமயத்தில் பேர்டன் ஆஃப் ப்ரூஃப், யார் வந்து அந்த ப்ரூஃபை வந்து சப்மிட் பண்ணணும். இப்போ ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் மேலே குற்றம் சுமத்துறார், அப்போது இந்த 2 பேரில் யார் வந்து ப்ரூஃபை வந்து சப்மிட் பண்ணணும், இன்னொருத்தர் மேலே சொல்கிற தவறுக்கான ப்ரூஃபா, இல்லை அவர் சமர்ப்பித்த தவறை நான் வந்து அதை செய்யலைன்னு சொல்லி அடுத்த நபர் வந்து அதை நிரூபிக்கணுமா. ஸோ இந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாரோட தலைமையில் இருக்குது, அதை வந்து எப்போல்லாம் வந்து சமர்ப்பிக்கணும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து விட்னஸ். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தில் வந்து ஒரு ஒரு குற்றம் நடக்குது, அதுக்கு வந்து எவிடன்ஸ் வந்து சப்மிட் பண்ணுறோம். அது வந்து ஒரு ஓரல் எவிடன்ஸ், டாக்குமெண்ட்ரி இருக்குது, செகண்டரி எவிடன்ஸ் இருக்குது, ஒரு ஹியர்சே எவிடன்ஸ் இருக்குது, இல்லை வந்து ஒரு எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இருக்குது. இதெல்லாம் போக வந்து ஒரு சாட்சியாக கொண்டு வந்து ஒரு நபரை நிறுத்துகிறோம். அப்போ அந்த சாட்சி என்ன வந்து எப்போ வந்து அந்த சாட்சியை நிறுத்தலாம், அந்த சாட்சிக்கு என்னெல்லாம் அவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். எக்ஸாமினேஷன், சாட்சியை எப்போ எக்ஸாமின் பண்ணலாம், என்ன மாதிரியான எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 33 செக்ஷன்ஸ் வந்து இந்த எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ்க்கு மட்டுமே வந்து ஐ ஆக்டில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அத்தனை விதமான கிராஸ் எக்ஸாமினேஷன், அந்த எக்ஸாமினேஷனில் என்னென்னலாம் வகைகள் வந்து அதுக்கு தேவையானது இருக்குன்றதை நம்ம இது டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு அட்மிஷன், அதாவது ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட எவிடன்ஸாக தான் இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக வந்த எவிடன்ஸாலும் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணலாமா, இல்லை அது ஒரு இம்ப்ராப்பர் எவிடன்ஸாக இருந்தால் அந்த எவிடன்ஸ் ரிஜெக்ட் பண்ணால் அந்த கேஸ் வந்து ஃபர்தராக நடக்குமா இல்லையா, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் எல்லாமே இந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது நாட் ஓன்லி கிரிமினல், சிவில் சைட்லேயும் சிபிசி படிக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை அதை பற்றி சிவில் சைடில் ஒர்க் பண்ணும்போதும் சரி, இந்த ஐ ஆக்ட் வந்து ஒரு இதில் இருக்க பல செக்ஷன்ஸ் வந்து காமனாக இருக்கும். அது வந்து 2 ஆக்டுக்குமே வந்து இந்த எவிடன்ஸ் ஆக்ட் வந்து காமனாக வந்து அந்த எவிடன்ஸை கோர்ட்டில் சமர்ப்பிக்கிறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். எந்த ஒரு குற்றத்தை தட் இஸ் வந்து ஒரு குற்றத்துக்கான தண்டனை, அதற்கான எதெல்லாம் குற்றம் இருக்குது, அதுக்கான ப்ரொசீஜர் இருக்குது. சிவில் ஆக்டில் பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து என்னெல்லாம் குற்றம், அதுக்கான தண்டனை எல்லாம் இருக்குது. பட் இது எல்லாத்துக்கும் முக்கியம் எவிடன்ஸை வந்து எதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதை வந்து எப்படியெல்லாம் கன்வே பண்ணும். ஸோ இது எல்லாத்துக்குமே காமனாக இந்த எவிடன்ஸ் ஆக்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த எவிடன்ஸ் ஆக்டில் மொத்தம் 167 செக்ஷன் அண்ட் தென் வந்து 11 சாப்டர் இருக்குது. இதை 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 55 செக்ஷன், மொத்தம் 2 சாப்டராக இருக்கும். அண்ட் தென் வந்து செகண்ட் பார்ட்டில் 56லேருந்து 100 செக்ஷன், 3 to 6 சாப்டர். அண்ட் தென் தேர்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் எவிடன்ஸ். ஸோ செக்ஷன் 101லேருந்து 167 வரைக்கும் 7லேருந்து 11 சாப்டர் இருக்குது. ஸோ நம்ம தினமும் வந்து
ஒரு ஒரு செக்ஷன்லேயும் என்ன சொல்லியிருக்காங்க, முதல்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸாக வந்து கோர்ட்டில் நடைமுறையில் வந்து இருக்குன்றத பார்க்க போகிறோம். ஸோ அதில் தினமும் வந்து ஒவ்வொரு செக்ஷன்லேயும் என்னென்னலாம் வந்து இதில் சொல்லியிருக்காங்கன்றத ரொம்ப டீட்டெயிலாக நம்ம தினமும் பார்ப்போம். அதில் நீங்கள் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். வேறு எந்த தகவல்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கான பதிலை உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.